இன்னொரு அண்மை செய்தி, தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்று வழக்கம் போல் திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக எல் முருகன் கூறியிருக்கக்கூடிய நிலையில் 11 லட்சம் கோடி நிதியில் என்ன செய்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக எம்பிக்கள் கூட்டம் கூட்டப்பட்டு தீர்மானங்கள், மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில அதனை குறிப்பிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மக்கள் தவிக்கும் கொடூர ஆட்சியை மறைக்க மத்திய அரசை கண்டித்து திமுக எம்பிக்கள் தீர்மானம் என்றும், திமுகவினரின் போலி நாடகங்களை தமிழக மக்கள் நம்ப போவதில்லை என்றும், மக்கள் வரி பணத்தை சூறையாடியவர்களுக்கு மத்திய அரசை குறை சொல்ல தகுதியில்லை என்றும் கடுமையாக சாடி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும், தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்று வழக்கம் போல தீர்மானம் கொண்டு வந்துள்ள நீங்கள் எந்த நிதி தரவில்லை என்று கூறுங்கள் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல முறை கேள்வி எழுப்பிவிட்டார். ஆனால் இவர்களிடம் பதில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி வழங்கியுள்ளது. ஆனால் 2004 முதல் 2014 வரை திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான அப்போதைய மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்தது என்ன என்றும், திமுகவினருக்கு அதன் கூற திறமை இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, தற்போது மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு பெற்ற 11 லட்சம் கோடி ரூபாயில் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன என்றும் முதலமைச்சரை நோக்கி அந்த கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறார். மேலும், கச்சத்தீவு மீட்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது பற்றி எல்லாம் முதலமைச்சர் வாழ்நாளில் பேசக்கூடாது என்றும், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இவரது தந்தை காங்கிரசுடன் கைகோர்த்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர் என்றும், இந்த செயலுக்கு முதலமைச்சர் தமிழக மீனவர்களிடம் இதுவரை மன்னிப்பு கேட்டதுண்டா என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை எல்லாம் குறிப்பிட்டு திமுக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.